ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க நட்பு யார் யாரோட? இந்த பாடலை கேட்கிறீங்களா? தங்கிட தகுதியுள்ளோர் யார்? இறைவா இறைவா, இல்லிடத்தில் மனதுடன் நடப்பவரே, நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே, மாசற்ற மனதுடன் நடப்பவரே, நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே, உண்மையில் ஊன்றி நிலைப்பவரே, நன்மையை அவர்க்கும் நினைப்பவரே, நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே, நாவினால் நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே, இறையன்பு
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1. இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 மற்றும் 80 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினர்கள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுவரகை ஒன்றை கேட்டு வாங்கிய குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மறைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, அகில உலக திருச்சபை இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்கி கொடுக்கிறேன். திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பற்றி சிந்திக்கிற பொழுது அவரை போல கொஞ்சம் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் அதே வேளையிலே உண்மையை உரக்கச் சொல்லுகிற சக்தி நமக்கு வேண்டும். இதனால் பிறப்பிலே அர்த்தம் சேருகிறது. இல்லை என்று சொன்னால் பிறப்பிலே பொருள் இல்லாமல் போய்விடும். சக்கரியா மற்றும் எலிசபெத்தின் மகன் கபிரியேல் தூதர் அவரது தந்தையான சக்கரியாவுக்கு அவரது பிறப்பை அறிவித்து அவருக்கு யோவான் என்ற பெயரை கொடுத்தார். யோவான் என்றால் கடவுள் இரக்கமுள்ளவர் என்று பொருள்படும். பாலைவனத்தில் ஒரு இறைவாக்கினரின் வாழ்க்கையை வாழ தனது பெற்றோரை விட்டு சென்றார். அவர் பாலைவனத்தில் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் போல ஒட்டகத்தோல் ஆடை அணிந்து வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் சாப்பிட்டு இறை ஆட்சியையும் வரவிருக்கும் கடவுளின் தீர்ப்பையும் அறிவித்தார். மேலும் அவர் மனம் திரும்புதல் அடையாளமாக திருமுழுக்கு பெற மக்களை அழைத்தார். அவர் பரிசேயரிடமும் சதுசேயரிடமும் விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்ல தொடங்காதீர்கள். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 3:7-8 என்று வெளிப்படையாக மக்களை சாடியதால் வரி வசூலிக்கின்றவர்கள் மற்றும் போர் வீரர்கள் உட்பட சில பலம் வாய்ந்தவர்கள் மனம் திரும்பினார்கள். வரி வசூலிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்க அவரோ குறிப்பிட்ட வரியை விட அதிகமாக வசூலிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அவருடைய செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது. எருசலேம் மற்றும் யூதேயா நாடு முழுமையும் இருந்த மக்கள் சென்றதாகவும் அவர்கள் யோர்தானில் திருமுழுக்கு பெற்ற போது தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டதாகவும் மார்க் கூறுகிறார். திருமுழுக்கு யோவான் தன் மீது கவனம் செலுத்தாமல் இயேசுவை நோக்கி மக்களை வழிநடத்திய போது அவருடைய மனத்தாழ்மையை நாம் காண்கிறோம். யோவான் தான் மெசியா என்று மக்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். அவர் இல்லை என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், ஆனால் அவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்பதை உறுதிப்பட தெரிவித்தார். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நம்மகிட்ட இருந்தோன்னு ஆடுற ஆட்டு என்ன, என்னால் தான் குணமாச்சு, என்னால் தான் நலமாச்சு, என்னால் தான் சரியாச்சு என்ற பீத்த பெருமை என்ன நமக்கு? ஆனால் திருமுழுக்கு யோவான் செய்த புதுமைகளை சுட்டி காட்டியது இயேசு, அவரே அல்ல. முதன்மைப்படுத்தியது இயேசுவை, கடவுளை தவிர இவர் தன்னை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யோவானிடம் திருமுழுக்கு கேட்டு வந்தபோது யோவான் இயேசுவை உடனடியாக அடையாளம் கண்டு, இதோ உலகத்தில் பாவங்களை போக்கும் இறைவனின் ஆட்டுக்குட்டி என்றாரே. மெசியாவின் வருகைக்கு தங்களை தயார்படுத்துவதற்காக எலியா இறைவாக்கினர் மீண்டும் உலகிற்கு திரும்புவார் என்ற எதிர்பார்ப்பு யூத மக்களிடையே உருவாகியிருந்தது. மேலும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற எலியா யோவான் தான் என்று இயேசு பின்னர் அறிவித்தார். இயேசுவின் திருமுழுக்குக்கு பிறகு அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று அறிவித்தபடி திருமுழுக்கு யோவான் இயேசுவின் பக்கம் கவனத்தை திரும்புவதை
மீண்டும் ஒரு முறை நாம் காண்கிறோம். சகோதரனின் மனைவியை ஏரோது திருமணம் செய்வதை கண்டிப்பதில் யோவானின் மேலான தைரியத்தை காண்கிறோம். சட்டத்தால் அனுமதிக்கப்படுகிற அனைத்தும் தார்மீக ரீதியாக சரியானவை அல்ல என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. எடுத்துக்காட்டு விவாகரத்து மற்றும் கருக்கலைப்பு. ஏரோது யோவானை கைது செய்து சிறையில் அடைத்தார். திருமுழுக்கு யோவான் உண்மையின் பக்கம் நின்றார். துரதிர்ஷ்டமாக வசமாக இன்று உண்மைக்காக நிற்கிற பலரை போலவே அவர் ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. திருமணத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்துவதிலே உறுதியாய் நின்ற திருமுழுக்கு யோவானின் தைரியம் அவரது தலையை துண்டித்து அவருக்கு மரணத்தை விளைவித்தது. எல்லாவற்றிலும் நம்மை முன்னிலைப்படுத்தாமல் தகுதியான நபர்களை முன்னிலைப்படுத்துகிறோமா? நாம உண்மைக்காக சரியானவற்றுக்காக துணிவோடு சவால்களை எதிர்கொள்கிறோமா? நம்ம திருமுழுக்கு யோவானின் பிறந்தநாளை மட்டும் கொண்டாடினா போதாது. கொஞ்சமேனும் கடவுளை முன்னிலைப்படுத்தி, இயேசுவை முன்னிலைப்படுத்தி, நன்மையானங்களை முன்னிலைப்படுத்தி, மதிப்புகளை முன்னிலைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். உண்மைக்கு சரியானவற்றுக்கு துணிவோடு சந்திக்க வேண்டும். ஒளிச்சு ஓடக்கூடாது. ஆண்டவர் இயேசு, அன்னை மரியா இவர்களோடு பிறப்பு விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு புனிதர் திருமுழுக்கு யோவான் மட்டுமே. இயேசுவின் முன்னோடி, பழைய ஏற்பாட்டின் கடைசி இறைவாக்கினர், புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினர், இயேசுவை சுட்டி காட்டியவர் என்னும் பல்வகை புகழுக்கும் சொந்தக்காரரான யோவானின் பிறப்பை பற்றி பேசுகிற இந்த இறை வார்த்தைகள் அவரது பிறப்பு, வியப்பு, விடுதலை, இறையச்சம் மூன்றையும் கொண்டு வந்தது என்கிறது. குழந்தையின் பிறப்பு பல வகைகளிலும் வியப்பானது. வயதான காலத்தில் எலிசபெத்து கருத்தாங்கினார். அவரது பிறப்பை தயாரிக்க ஆண்டவரின் தாயான அன்னை மரியா வந்தார். அவரை சந்தித்த போது வயிற்றிலேயே யோவான் அக்களிப்பால் துளினார். அவரது பெயராக யோவான் அறிவிக்கப்பட்ட போதும் அனைவரும் வியப்படைந்தார்கள். அவரது பிறப்பால் தந்தை சக்கரியாவின் கட்ட விழுந்தது. அவரது பணி பலருக்கும் விடுதலை தருகின்றபடியாக, கட்டுகளை அவிழ்க்கின்றபடியாக இருக்கும் என்பதை அது முன்னறிவித்தது. அவரது பிறப்பின் செய்தியை கேட்ட மக்கள் அஞ்சினார்கள், இறையச்சம் கொண்டார்கள். ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் வியப்பும் விடுதலையும் இறையச்சமும் தருகின்ற செயல்தான் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த அளவுக்கு சமூக அக்கறையோடு குழந்தைகளை வளர்க்கவும் வேண்டும். நமது வாழ்வும் பணிகளும் பிறருக்கு வியப்பும் விடுதலை இறையச்சம் தருகின்ற வகையிலே ஏற்படுத்திக் கொள்ள இந்த திருவிழா நமக்கு உதவியாகட்டும். எனவே தாழ்ச்சியோடும் உண்மையை துணிவோடு எடுத்துரைப்பதிலும் நிலைத்து நிற்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். இறை வாக்கிற திருமுழுக்கு யோவானுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவரை போல நாங்களும் எங்களது வாழ்வும் பணியும் வியப்பும் விடுதலையும் இறையச்சம் தருகின்ற சூழ்நிலையிலே அருளை தாரும். திருமுழுக்கு யோவானை போல கொஞ்சமேனும் அவருடைய பாடத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின்
தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா.
தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.